ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிராஸ் கட் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் கட் பண்ணுறது, பேக் பீஸ் கட் பண்ணுறதெல்லாம் நான் ஸ்பீடாக ஓட்டி விட்டுட்டேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால. இது உங்களுக்கு புரியலை, டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் முந்தின வீடியோவில் சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும். நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே போட்டுட்ருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் தான் நான் தைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நெக்கு வந்து நான் கட் பண்ணலை, அப்படியே வச்சு நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது கிராஸ் கட் பண்ணுறதுக்கு நான் ப்ளவுஸை வந்து நல்லா கிளாத்தை விரித்து போட்டுட்டு நம்ம பேக் பீஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. நம்ம பேக் பீஸ் வெட்டும்போது கிளாத்தை வந்து மடித்து போட்டுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும்போது மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு நம்ம வந்து பேக் பீஸை வச்சு அதுக்கு மேலேயே அப்படியே ஆம்கோல் லென்த்து, அப்புறம் ப்ளவுஸோட உயரம், ஷோல்டர், இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதாவது நம்ம சைட்லேயும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்லேயும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொக்கி பீஸ் வந்து அடித்து திருப்பும்போது நமக்கு வந்து 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்து போட்டுட்டு அதில் ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர் வந்து நம்ம 1/4 இன்ச்சு இறக்கி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதனால் 1/4 இன்ச்சு இறக்கி அளவு ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட முன்கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து அகலம் வந்து கீழே இருக்குது, அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து நீங்கள் கீழே தள்ளி நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கீழே வந்து ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து தச்சு எடுக்கும்போது ஃப்ரண்டில் நெக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மேலேருந்தே ரவுண்டு வலித்து கொண்டு வந்தீங்கன்னா வி ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும். இங்கே இப்படி கட் பண்ணும்போது நேராக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ வந்து நம்ம கீழே வந்து 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து சென்டர் டாட்டை பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு சென்டர் டாட்டை பிடிச்சி நேராக கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் இந்த தப்பு பண்ணிடுவாங்க. என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து நேராக ப்ளவுஸை வச்சுட்டு கீழே மார்க் பண்ணும்போது நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வரும். ஆனால் அந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொக்கி பட்டியில் இருந்து சென்டர் டாட் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு 2 இன்ச் எனக்கு வந்து அது இருந்துச்சு. அப்போ நம்ம 2.5 இன்ச் வச்சு அதில் மார்க் பண்ணிக்கணும். 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுதான் சென்டரில் கிடைக்கிறது. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஆனால் நான் செகண்டாக மார்க் பண்ணுறது தான் ரைட்டான அளவு. அதனால் நம்ம எப்போதுமே கொக்கிப்பட்டியில் இருந்து நம்ம சென்டர் டாட்டு எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கு நேராக சென்டர் டாட் பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு சென்டர் டாட் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம நேராக ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம நேராக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் டாட் வந்து கொஞ்சம் நகண்டு போயிடும். அதனால் நான் பண்ண மாதிரி கொக்கி பீஸில் இருந்து அதாவது சென்டர் டாட் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணுங்கள். எப்போதுமே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு.
இப்போ வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸில் வந்து சென்டர் எது அப்படின்னு பார்த்துட்டு, கொக்கி பக்கம் வந்து சென்டர் எது அப்படின்னு பார்த்துட்டு அதில் இருந்து 2.25 இன்ச்சு வச்சு சென்டர் டாட் அந்த கொக்கி பட்டி பக்கத்தில் வைப்போம் இல்லையா ஒரு டாட்டு, 2வது டாட் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3வது டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து நேராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம 2 டாட் தச்சதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம 3வது டாட் நமக்கு கிடச்சிரும். அந்த மாதிரியும் நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி டாட் பிடிக்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடச்சி அப்படின்னா தான் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சைடில் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் கொக்கி பக்கத்தில் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கிறேன். அது ஏன்னா நம்ம கொக்கி பக்கம் வந்து அந்த 1/4 இன்ச்சு அடித்து உள்ளே திருப்பிடுறதுனால அந்த 1/4 இன்ச்சு போயிடும். அதனால் நான் அந்த சைடு விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து 2 பக்கத்தில் எந்த சைடுனாலுமே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோலில் வந்து நம்ம குழிவு கட் பண்ணணும். குழிவுக்கு வந்து அந்த வந்து சென்டரில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு குழிவு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டில். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வளைச்சிட்டு நம்ம குழிவு வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கழிவு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை போட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் பாருங்கள், மெயின் கிளாத்லேயுமே நம்ம வந்து கிராஸாக வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பக்கமும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம். அதாவது நெக் வந்து நான் திருப்பி தான் அடிக்க போகிறேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி குண்டூசி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கிட்டே அப்படிங்கன்னா இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து கொஞ்சம் நழுவாமல் தைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வழுவழுப்பான துணியில் கூட நம்ம எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலான குட்டி மீடியா ஆலினால் குட்டி அப்படிங்கிற சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சுற்றிலுமே அடிச்சிடலாம். சுற்றிலுமே அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் நான் நெக் வந்து தைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஏற்கனவே. அதில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து கப் ஷேப் வந்து நீட்டாக கிடச்சிரும். 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போதும் நூல் வந்து பக்கத்தில் கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி விட்டு கட் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு தையல் வந்து பிரியாமல் இருக்கும். டாட்டை பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நமக்கு வந்து அது உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நூல் இருந்தாலும் நமக்கு அது ஒன்றும் தெரிய போகிறதில்ல.
அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டாட் வந்து பிடிச்சிட்டேன். கப் ஷேப் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் கப் டாட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.